வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து செகண்ட். நம்ம வந்து இப்போ மால்வான் எப்படி போகிறோம் அதுதான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம இறங்கியாச்சு. இறங்கினோடனே நமக்கு வந்து இங்கே வந்து நிறைய பேர் ஆட்டோக்காரங்க உங்களுக்கு கேட்பாங்க ஐயா மால்வான் போகணுமா அப்படின்ட்டு. அவங்க சார்ஜ் வந்து உங்களுக்கு 700 கிட்ட சொல்லுவாங்க. அதே கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் தான், 1.2 கிலோமீட்டரில் போனோம்னா பஸ் ஸ்டாப் வரும். நடந்து போகிறவங்க எஸ்டி பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ மேபி நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது நல்லது, கொஞ்சம் பட்ஜெட் ட்ராவல் ஆகும். பட்ஜெட் இதே நீங்கள் ஃபேமிலியோட வரீங்கன்னா ஆட்டோ குடிச்சு கூட போகலாம். ஏன்னா 34 கிலோமீட்டரா. ஸோ ஃபேமிலினா 4 பேர்னா ஓகே. ஃபேமிலியில் ஆமாம், அப்போ போறனா பஸ்ஸே ப்ரிஃபர் பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட்டு. இன்னொன்று வந்து என்னென்னா ஆட்டோங்கும் போது 34 கிலோமீட்டருக்கு 700 கரெக்டு தானே? 700 ஓகே, ஜாஸ்தி தான். ஜாஸ்தி தான். ஆனால் பஸ்லேயும் பஸ் வந்து லோக்கல் ஏரியாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க. நாங்கள் தான் பெஸ்ட் குறைக்க மாட்டாங்க. இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாப் போங்க, குறைக்க கிலோமீட்டரில் அங்கே பஸ்ஸை பிடிங்க. இப்போ அதான் பஸ் ஸ்டாப்பில் நடந்து 200 மிச்சம் பிடிச்சாலும் எங்கேயா சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், அது பெஸ்ட்டு. என்ன டீ குடிச்சிக்கலாம். வாங்க, பஸ் ட்ராவல் இன்னும் வேறு லெவலாக இருக்கும். அப்புறம் மலையை சுற்றி போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாங்க அந்த இது என்ஜாய் பண்ணுவோம். சூப்பராக இருக்குங்க guys. செம்ம ஒரு கிராமத்துக்குள்ளே நடந்து போன மாதிரியே இருக்குது. ஏன்னா நல்லா இருக்குது. சிட்டியிலேருந்து அவுட்டில் வந்து இந்த கிராமத்துக்குள்ளே போன மாதிரி அந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ஃபீலிங். மோஸ்ட்லி எல்லாருக்குமே கோவா தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நாங்கள் தான் அந்த மால்வானும் அதே மாதிரி உங்களுக்கு கோவாவாக இருக்கும். ஆனால் பட்ஜெட் இருக்குல்ல guys, ரொம்ப கம்மிங்க. இங்கே உங்களுக்கு அந்த பேரா ரைடு வேறு எல்லாமே இருக்குது. இன்னொன்று வந்து அந்த என்னது குமார், அது இது நம்ம போகிறோம்ல அந்த கீழே தண்ணிக்குள்ளே ஸ்கூபா டைவிங் இங்கே இருக்குது. ஸ்கூபா டைவிங் இங்கே வந்து கொஞ்சம் கம்மி guys. இதே நீங்கள் கோவாவில் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு நாள் நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் கோவா போகலான்னு பிளானில் இருக்குது. இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவா. என்ன கரெக்டு தானே? எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கிராமம். சூப்பராக இருக்குது ஒரு கிராமம். ஊரில் இந்த மாதிரியே வீடு என்ன ஊர் தானே? இது என்ன ஊர் தானே? என்ன நல்லா கருவாடா இது? ஆமாம், கருவாடு. சூப்பராக கருவாடு எடுத்துட்டு இருந்தாங்க. என்னங்க நான் அது ஏதோ என்ன நினச்சேன்னா வச்சுக்கோங்களா, ஏதோ இந்த சேவ்பூரி பேல்பூரி இருக்குல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா அது அந்த கூனி மீன். என்ன கூனி மீன் சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்களா? கூனி மீன் பிடிக்காது, போம்பில் பிடிக்கும். போம்பில் பிடிக்கும். போம்பில் வச்சுருந்தாங்களோ? போம்பில் இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி இருக்கும். போம்பில் என்ன மீன் தமிழில்? அது என்னதோ தெரியல. போம்பில் தமிழில் பேரே தெரியாது. மோஸ்ட்லி நம்ம இங்கே இருந்ததுனால அது பேர் இங்கிலீஷில் என்னது பாம்பே. குமார் பார் எதுவும் வாங்கிட்டு இருக்காங்க. நல்லி வாங்கிட்டீங்களா? குமார் பாய் திங்கிறதுக்கு எதுவும் கிடைக்கல. நல்லி திங்க ஊரில் பொட்டி கடை நல்லி திங்க ஆரம்பிச்சாரு. பெரிய ஞாபகம், பழைய காலத்து ஞாபகம். ஆயிட்டா பைசா பூரா ஆயிட்டா? ஆமாம் ஆயிட்டு. பழைய காலத்து ஞாபகங்கள். 5 உள்ள விட்டு சாப்பிடுவோமே. எவ்வளோ கொடுத்தீங்க? 5 விரல போடுங்க. ஆமாம், 5 விரல போடணும். மோதிர விரல் ராஜ் இப்படி இடம். இது யார் கண்ணு தெரியாது? இப்படி மிஸ் பண்ணிட்டு இவனுக்கு சரியா கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாது. நாங்கள் கட்டணும் மறந்துட்டோம். எடு வீடியோ ஆன்ல இருக்கா? 5 வயதில் மைனர் மோதிரம் போட்டுருக்காருக்கு. ஒழுங்க தள்ளி இடாமல அவனை எப்படி கேமரா பண்ணி 5 வயதில் மோதிரம் போட்டுருக்க மைனர் குஞ்சு 5 விரல் குஞ்சு. வீடியோ போட்டுறாத. லெட்டர் போடு. போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் வந்துட்டான். ஸ்ட்ரெயிட்டாக போனால் லெஃப்ட்டில் பஸ் ஸ்டாப். ஓ இங்கே சொல்லிடுங்களோ? பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே நாங்கள் ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நாஷ்டா பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி காலையில் ஒன்றும் சாப்பிடலை. இப்போ நான் வந்து பூரி சொல்லியிருக்கேன். பரணா சினிமா சொல்லியிருக்கேன். ஏதோ கருகருன்னு இருக்குது. அதுவா? அது தோசை கொஞ்சம் அடுத்து ரொம்ப நேரம் வச்சுட்டாப்ல. இதுதான் முந்திரி கொட்டை மாதிரி முந்த கூடாதுங்கிறது. இங்கே மட்டும் என்னவா? இங்கே பூரிப்பா, பூரி வேவாத பூரி எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? இதுக்கு மேலே என்ன வேணும்? பூரி. இந்த சமோசா ராஜா பாரு. சமோசா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ஏன்னா இது எப்படி தெரியுமா இருக்கு? எங்கே எது இருக்கோ அதான் சாப்பிடணும்டா. தோசை இருக்கு, நாங்கள் சாப்பிடுவோம். பட்டாணி போட்டு இது வந்து நல்லா இருக்கும் சமோசாவும். இது பட்டாணி சமோசா. பட்ஜெட்னால எல்லாம் பட்ஜெட்லேயே போயிட்டு இருக்கு. பட்ஜெட் முருகன் ராஜ் எவ்வளோது? 500 இதான். இது 300. 300 300 நாஷ்டா பாட்டு சாப்பிட்ருக்கோம் நம்ம. குடால் பஸ் ஸ்டாப் இதுதான் கைஸ்.
तो இங்கேருந்து மால்வான் பஸ் நம்ம பிடிச்சி போக போகிறோம். हमने खड़ा देख मालवन बस कर दिए पूरा उधर मालवन हिंदी பேசுறேன். மால்வன் பஸ் அதுவும் அங்கே இருக்கு பாருங்க கைஸ். அதான் மால்வன் பஸ். எவ்வளோ பேர் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கைஸ். கைஸ் நாங்கள் பஸ் பிடிச்சிட்டோம். அம்மா கூட்டம். ஆனால் எங்களுக்கு ஃபைனலாக எங்கள் ராஜா எங்களுக்கு கடைசி சீட்டை பிடிச்சி கொடுத்துட்டாரு. இங்கே பாருங்க செம்ம கூட்டம். எங்களுக்கு லாஸ்ட் சீட்டு சூப்பராக கிடைச்சிருச்சு. ஸோ ஆனால் உண்மையில காலையில் வரதுன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்திருக்கும். எனக்கு வர காலையில் இருந்தால் நல்லா கூட்டம் வந்து இன்னும் நல்லா கிளைமேட்டும் நல்லா இப்போ கொஞ்சம் வெயில் நல்லா அடிக்குது. குளிருக்கு மத்திய வெயில் அடிக்குது. ஆமாம் உண்மையில காலையில் நல்லா குளிர் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் எல்லாமே நல்லா அவ்வளோ ஃபாகியாக இருந்துச்சு. இப்போ அப்படியே டோட்டலாக மாறி இருக்குது. கொஞ்சம் அந்த காலைல 6 மணிக்கு வந்து நல்லா இருந்திருக்கும். பஸ்லையும் ஃபைனலாக எப்படியும் தள்ளி முள்ளி ஏறிட்டோம். ஃபேமிலியாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அவஸ்தை தான் போடுவீங்க. நம்ம வரைக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணால் வேறு பஸ் வருமா இருக்கும். இல்லை இந்த பஸ்ஸில் ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. சரி வராது. ஆட்டோ பிடிக்கிறதா நீங்கள் பெஸ்ட்டு நான் சொல்லுவாங்க. 700 ருபீஸ் கொடுத்து போகிறது நான் பெஸ்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா என் பாருக்கு இது வந்து ஒரு 200 தான் இருக்கும். 4 பேருக்கு 50 ரூபா தான் டிக்கெட் இருக்கும் நினைக்கிறேன். 34 கிலோமீட்டருக்கு மேபி 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. எவ்வளோ டிக்கெட் அது நான் அவங்க சொல்கிறேன். டிக்கெட் எவ்வளவு? ஆமாம் டிக்கெட் எவ்வளவு? 45 ரூபா ஒரு ஆளுக்கு. ஸோ அப்படி பார்த்தா நீங்கள் நம்ம இது ஒரு பெனிஃபிட். 200 150 ரூபாய்க்குள்ள நம்ம 4 பேர் வந்துடும். ஸோ அது 4 பேர் முடியாது. 3 பேர் தான் ஆட்டோம். 4 பேர் 4 பேர் வரலாம். 700 ருபீஸு. ஸோ அதனால் நாங்கள் சொல்லுவோம் 500 ரூபா மிச்சம் பிடிச்சிருக்கோம். ஸோ பட்ஜெட்டில் வரதா இருந்தால் நீங்கள் பஸ்ஸில் தான் பெஸ்ட்டு வர்றது. பாருங்க பழைய காலத்து வீடு குமார் எவ்வளோ பேருக்கும் ஒரு எவ்வளோ பழைய காலத்து வீடு பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கு ஊர். முடியா இருக்கு ஆலமரம். இது வந்து என்னாச்சுன்னா ஒரே பச்சை பச்சையே. நம்ம அங்கே மஞ்சள் வாழ்க்கையை பார்த்துட்டு இங்கே பச்சை பச்சையாக பார்க்கவும் செம்மையாக இருக்குன்னா அங்கே வெயிலே வாழ்ந்துட்டு மும்பையில் பச்சை பச்சையாக இருக்கு. ஃபைனலி நம்ம வந்துட்டோம். இதுதான் மால்வான் பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து நம்ம பீச் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஸ்கூபா டைவ் அது என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ண போகிறோம். அங்கே போகலாங்க. வந்து இந்த பஸ் ஸ்டாப் கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு ஷாப் இருக்குது கணேஷ்னு. இவங்கக்கிட்ட நாங்கள் இது வந்து பேக்கேஜ் பூரா எடுத்துருக்கோம். இது வந்து 1000 ருபீஸில் இவங்க இது வந்து 4 ரைடு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. 1 2 3 4 அப்புறம் இது ஒன்று ஸ்கூபா டைவ் பர் பர்சன் 1000 ருபீஸாக. மால்வான் பீச் வந்துட்டோம். சிட்டிங் உட்கார சொல்லிட்டாங்க. அங்கே இருப்பாங்க. அதான் சிந்துகாட் ஃபுட்டு. இதுதான் அதுக்கு நம்ம போவோம். இந்த இப்போ நம்ம பிறகு இதுதான் பண்ண போகிறோம். ஸ்கூபா டைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே போவோம். அந்த இது பெரிய போட்டு எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க. எங்கே எடுக்க விடுதான் चावी पण मोड खराब पुढे हा दोघांनी या पुढे. आम्ही 7 जण जाणार. अरे पण दोघे यायला पाहिजे पुढे. 7 जणांना एकत्र अरे ब्रो छोड़ो हाथ उधर से छोड़ो. धरो मत. फोल्ड करो हाथ ऊपर आने का. ये कंफर्टेबल
ब्रिजल से दांत से बाइट करो अंदर की तरफ कम छोड़ इथं देखील ना बोटिंग मोबाईल भी உண்மையாக சொன்னால் வேறு லெவல். உண்மையாக சொன்னால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்ததில்ல. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப வந்து அந்த மூச்சு அடக்கி வச்சிங்கன்னு உங்களுக்கு உள்ளே வர அவங்க கொண்டு போகிறாங்க. உள்ளே அந்த பாசி பாறை அதெல்லாம் அப்படியே ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அது வேறு லெவலாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அந்த சைன் காமிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களா அவங்கள அதுக்கு முன்னாடி இழுத்துறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த மூச்சு இழுக்க முடியலன்னு வச்சுங்களா, நீங்கள் மூக்கால் தான் விட மோஸ்ட்லி வருது. மூக்கால் விடாமல் நீங்கள் அங்கே வர போயிட்டீங்கன்னு வச்சுங்களா இன்னும் டீப்லி கூப்பிட்டு போகிறாங்க. இன்னும் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்கள். चलो कुमार भाई कुमार भाई குமார் பாய் தண்ணியை குடிக்க விடாது. கேஸ் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பனானா ரைடு போகிறோம். அதுக்கப்புறம் அந்த போட்டில் ரைடு அது நான் தான் ஓட்ட போகிறேன். பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. सब लोग जाना है क्या एक ही साथ में? आगे भाई போட் எப்படி இறக்காங்க பார்க்கலாம். आराम से आराम से राइड कौन सा राइड है नाम बताओ. सोफा राइड सोने का मजा लेने का. வந்து நம்ம வந்து பேராகிளைடில் போக போகிறோம். ஸோ அது இன்னும் வேற லெவலாக ஃபன் இருக்க போகுது. எனக்கு அது அந்த இடத்துலயே நாங்கள் தொங்க போகிறோம். ஆனால் உண்மையில சொல்கிறேன் 1000 ரூபாய்க்கு செம்ம வருது எல்லாமே. உண்மையில சொல்கிறேன் நான் நினச்சோம் 1000 ரூபாய்க்கு உண்மையில செம்ம வருது. ஒரு ஆளுக்கு 1000 ரூபா பரவாயில்ல. பரவாயில்ல சூப்பராக இருந்துச்சு காய்ஸ். உண்மையில சொல்கிறேன் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாங்க வந்து பண்ணிட்டு பார்த்துட்டு போங்க. வேற லெவல் இருக்குது. ரொம்ப பட்ஜெட்லேயே வந்துட்டு போயிருக்குண்ணே. இல்லைடா உண்மையில இதுக்கப்புறம் கோவாவில் தான் பட்ஜெட் எடுக்கிற போது. அடுத்தது கோவா இன்றைக்கே தான். அடுத்த இது வந்து அடுத்த பாட்டில் வரும். இந்த பேராகிளைடோட இன்றைக்கி வீடியோ முடிப்போம்.
கேம்பிங்களா அது ரொம்ப ஆர்வம் போட்டாங்க. உண்மையில வேற லெவல் பண்ணு. அவ்வளோ அழகா மேலே அவ்வளோ சூப்பராக ஏற்றிட்டு போனாரு. 40 அடி அந்த மேலே போகும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. இது யாரும் வந்தால் ஃபர்ஸ்ட் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு ரைடு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஆமாம் ட்ரையல் பீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு மூணாவது பார்ட் வரும். அது வந்து நாங்கள் இங்கேருந்து கோவா போனோம். கோவா போகிறதும் அது வேற லெவல் ஃபன்னாக இருக்கும். அந்த வீடியோ இதுக்கு அப்புறம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையில சொல்லப்போனால் கோவா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரைட்லாம் நீங்கள் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரேட்டுங்க. நாங்கள் எங்களுக்கு ரொம்ப காஸ்ட் கம்மில் நாங்கள் பட்ஜெட்டில் போனதுனால எங்களுக்கு இது இங்கே எல்லாமே பட்ஜெட்லேயே கிடச்சிருச்சு. 1000 ருபீஸ்க்கு ஒரு 4 ரைடுங்கிறதே பெரிய விஷயங்க. அதில் பேராகிராய்டு, அது வேறு அந்த பனானாக்குள்ளது, வேறு ஸ்கூபா டைவ் நீங்கள் கோவாவில் பண்ணாலே 1500 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இங்கே அது எல்லாமே ரொம்ப காஸ்ட் கம்மியாக முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் guys. இங்கே வந்து ஹோட்டல்ஸ் ரூம் நிறையா இருக்குது. நாங்கள் ஸ்டே பண்ணல, நாங்கள் உடனே நைட்டே கிளம்பிட்டோம். ஸோ அடுத்த நாள் நாங்கள் கோவா போயிட்டோம். ஸோ கோவா வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். இன்னும் கண்டினியூ வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் guys.